வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழ் இயல் 2 மற்றும் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறநானூறு டாபிக் பார்க்க போகிறோம். அதை ஒட்டிய நூல்வெளி குறிப்பும், அதை போலவே கந்தர்வன் அப்படிங்கிற கதையாசிரியர் பற்றிய நூல்வெளி குறிப்பு, ப்ளஸ் மணிமேகலை நூலோட நூல்வெளி குறிப்பு, ஆக மொத்தம் 3 டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழில் ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் 100ல் ஒரு 45 to 50 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ்லேருந்து மட்டுமே வருது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காகவும், ப்ளஸ் ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் தான் நம்ம இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோக்களும் போட்டிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்னைக்கு புறநானூறு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த புறநானூற்று பாடலோட சாராம்சம் என்ன அப்படின்னா, பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மன்னன் புகழ் பெறணும் அப்படின்னா அவன் நீர்நிலைகளை அமைச்சான்னா அவன் புகழ் பெறுவான் அப்படிங்கிறது தான் இந்த புறநானூற்று பாடலோட சாராம்சம். ஓகே, இந்த புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு. இந்த புறநானூறு எதெல்லாமே சொல்லுது அப்படின்னா, அன்றைய மக்களோட புற வாழ்க்கை முறையை பற்றியும், அதே போலவே பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும், குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியுமே புறநானூற்று நூல் சொல்லுது. ஓகே, இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாகவும் திகழ்கிறது. ஓகேங்களா? அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் இவற்றை ஒற்றிய வரலாற்று செய்திகள் எல்லாமே இருக்கிறதுனால புறநானூற்றை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கந்தர்வன் அப்படிங்கிற அவருடைய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாடப்பகுதியில் ஒரு கதை கொடுக்கப்பட்டுள்ளது, கந்தர்வன் இயற்றியது. இது ஒரு உண்மை கதை தான். ஓகேங்களா? படித்து பாருங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகலிங்கம் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த கந்தர்வன் அவர்கள். இவர் ஒரு அரசு பணியில தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன பணி அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில், அதாவது ட்ரெஸரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கதைகளை மட்டும் படிக்கல, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கவிதைகளையும் எழுதியிருக்காரு கந்தர்வன் அவர்கள். இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னா சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், இந்த 3மே இவரது குறிப்பிடத்தக்க இந்த சிறுகதை தொகுப்புகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவர் எழுதிய நூல்களை கொடுத்து இதை எழுதியது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மணிமேகலை அப்படிங்கிற டாப்பிக்கோட நூல்வெளி குறிப்பு பார்ப்போம். அதாவது தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. ஓகேங்களா? அதாவது இரட்டை காப்பியம் அப்படின்னாவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கதை தொடர்பு கொண்டதுனால தான் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மக்களோட அந்த வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழுது. ஓகே, இந்த மணிமேகலைக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மணிமேகலை துறவு அப்படிங்கிறதா மணிமேகலை நூலுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோவலன் மாதவி இவங்களுடைய மகள் தான் மணிமேகலை. ஓகேங்களா? அந்த மணிமேகலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துறவு பூண்றாங்க. அந்த ஒரு நிகழ்வை இந்த நூல் சொல்கிறதுனால இதற்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் மணிமேகலை துறவு. ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியமாகவும், அதை போலவே பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமாகவும் திகழ்கிறது மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல். இந்த காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளும் நிறைந்தது. ஓகே, அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் எந்த சமய சார்புடையது அப்படின்னா பௌத்த சமய சார்புடையது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோவலன், கண்ணகி, மாதவி 3 பேருமே கதை மாந்தர்களாக இருப்பாங்க. இதில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. ஓகேங்களா?
அப்போ இந்த இந்த மணிமேகலை தான் வந்து எங்கே நாயகியாக இருக்காங்க அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தில் நாயகியாக இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து அதனால் சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த மணிமேகலை நூல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காதைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 30 காதைகளை கொண்டுள்ளது. அதில் முதல் காதை விலாவரை காதை அது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா சாத்தன் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தார். எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா மதுரையில் இவர் வாழ்ந்தார். ஓகே, இதில் கூலம் அப்படின்னா தானியம் அப்படிங்கிறதா இதோடைய பொருள். ஓகேங்களா? இந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இக்காரணங்களால தான் என்ன பண்ண இவர் அழைக்கப்படுறார் அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுகிறார். ஓகே, அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்களும் என்ன அப்படின்னா இருவருமே சமகாலத்தை சேர்ந்தவர்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் சாத்தனாரை என்னென்னலாம் சொல்லி பாராட்டுறாரு அப்படின்னா தண்டமில் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் அப்படின்னா இளங்கோவடிகள் சாத்தனாரை வந்து பாராட்டுறாரு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மணிமேகலையிலிருந்து ஒரு சில வரிகள். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அறம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவும் உடையும் தங்குமிடமும் அளிப்பது தான் அறம் அப்படின்னு வந்து மணிமேகலை நூல் சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து 3 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.